ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நித்யாவோட எக்ஸாம் எப்போன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நித்யாவுக்கு வந்து 3ஆம் தேதி எக்ஸாம். அதாவது எக்ஸாம்னா பப்ளிக் கிடையாது இந்த வருஷம் 11th. அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை எப்பயும் போல் எக்ஸாம் நடக்கும், அவ்வளோதான். சூப்பராக எழுதுனா நீங்கள் எல்லோரும் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவள் காலையில் ரெடி ஆகிட்டா. இப்போல்லாம் வந்து தலை வாரத்துக்கு கொஞ்சம் முரண்டு தரம் தான் பண்ணுறா, என்னன்னு தெரியல. எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. நான் அன்றைக்கி ஹேர் டிப்ஸ் ஒன்று லாங் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. நான் அதை இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ காலையில் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியாவில் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன். எல்லா காய்கறிகளையும் போட்டு சூப்பராக இருந்தது. அதுதான் தேங்காய் சட்னி தொட்டுக்க. தோசையும் இருந்தது, அவளுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்புறா. எக்ஸாமுக்கு வந்து பேட் மட்டும் எடுத்து வர சொல்லியிருந்தாங்க, அதுதான் செக் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கான்னு பார்த்தேன். எல்லாமே அழகாக ப்ராப்பராக அவளே தான் எடுத்து வச்சுருக்கா எல்லாமே. நம்ம அவள்கிட்ட வந்து சொன்னால் போதும், இன்றைக்கி இதுன்னு சொன்னால் போதும், அதை கரெக்டாக அவள் எடுத்து மேனேஜ் பண்ணிப்பா. அந்தளவுக்கு எல்லாமே செக் பண்ணி அவளாவிட்டு என்ன வேணும் என்ன வேணாங்கிறத வந்து கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவளுடைய திங்ஸும் அதை மாதிரி எங்கேயும் போட மாட்டா, கரெக்டாக தேடி எடுத்து வச்சுப்பா. நான் வந்து இது மட்டும் ரைட்டிங் பேட் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும்னு சொன்னேன். அவள் வந்து புக்ஸும் வேணும், மறுநாள் படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்ட்டு அதையும் எடுத்துகிட்டு போகிறா. பிரியா என்னெல்லாம் பண்ணுறாளோ அதெல்லாம் இவளும் பண்ணணும்னு எதிர்பார்ப்பா. அதுதான் ஒரு ஒரு வளர்ச்சி அவளுக்கு. பேப்பருக்கு வாங்குறதுக்காக டெய்லி பைசா வேணும்னு கேட்டு அதுவும் வாங்கிட்டு போகிறா. இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து சைக்கிள் கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரே வம்பு. இது இன்னும் அவள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கல, ஆனாலும் அதில் போகணும்னு சொல்லிட்டு தள்ளி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஆசை சைக்கிள் ஓட்டணுன்னு. அது இனி லீவ் டைமில் தான் வந்து அவளை ரெடி பண்ணணும். அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அது சைக்கிளில் போகலை அப்படிங்கிறதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தா. அவளை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் பிரியா தான் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தா. சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ள ஆசை தான், ஆனால் அதுக்கான நேரம் இப்போ கிடையாது. அவளுக்கு இன்னும் சைக்கிள் வாங்கணும். இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தது, அதாவது ஸ்கூலில் வந்து எல்லோரும் கொடுப்பாங்கள்ல அந்த சைக்கிள். அது நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் பாருங்கள். சைக்கிள் இருந்த கதி. ஒரு வழியாக கிளம்பிட்டா, சமாதானப்படுத்தி ஹாப்பியாக அவளை நல்ல மூடில் கொண்டு வந்து ஃப்ரீயாக அழைச்சின்னு போகிறா. உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் சொல்லுங்கள். அவள் நல்லபடியாக இன்னும் மேலே மேலே வாழ்க்கையில் உயர்ந்து வரணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.